வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர் நோக்கம் கொண்டது. வேதம் அரிய வேதம் என் தேவன் தந்தது. சாலமோன் ஞானியின் கடைசி கால பாடல். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சியில் முழு வேதாகமத்தையும் நாம் கற்று வருகிறோம். இப்போது நாம் வேதாகமத்தில் உள்ள செய்யுள் புத்தகங்களை படித்து வருகிறோம். சாலமோனால் எழுதப்பட்ட இரண்டாவது செய்யுள் புத்தகம் பிரசங்கி என்பதாகும். பிரசங்கி என்பதன் பொருள் போதனை செய்பவர். பிரசங்கி புத்தகம் முழுவதும் போதனைகளாக உள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது சாலமோனால் தன் முதிர் வயதிலே இஸ்ரவேல் வாலிபர்களுக்காக எழுதப்பட்டது. 127ஆம் சங்கீதத்தைப் போல் பிரசங்கி புத்தகமும் சாலமோனின் கடைசி கால பாடலாகும். 127ஆம் சங்கீதத்தில் படித்த சில காரியங்களை நம் மனக்கண்முன் கொண்டு வருவோம். சங்கீதம் 127இல் சாலமோன், பிரயோஜனமற்ற காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படவும் கவலைப்படவும் முடியும். பயனற்ற காரியங்களுக்காக நம் நேரத்தையும் பலனையும் செலவிட முடியும். பயனற்ற கட்டிடங்களை கட்டி எழுப்பவும் முடியும் என்று கூறுகிறார். ஏனெனில் மனிதன் தேவையற்ற காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறான், கவலைப்படுகிறான், பயனற்ற வேலைகளை செய்கிறான் என்பதைத்தான் இவ்வாறு கூறுகிறார். இதுதான் சாலமோனின் கடைசி கால பாடலின் முக்கிய கருத்தாகவும் உள்ளது. இதனை சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களுக்காக கவலைப்பட்டதாகவும், பயனற்ற வேலைகளில் தன் பலனை செலவழித்ததாகவும், பிரயோஜனமற்ற கட்டிடங்களை கட்டுவதிலேயே தன் நாட்களை செலவழித்ததாகவும் ஒத்துக்கொள்கிறார். 127ஆம் சங்கீதத்தின் விரிவாக்கம்தான் பிரசங்கி புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரசங்கியின் புத்தகத்தில் சாலமோன் வாழ்க்கையின் நோக்கத்தையும் பொருளையும் ஆராய முற்பட்டதாக இஸ்ரவேல் தேசத்தின் வாலிபர்களுக்கு கூறுகிறார். அவர் வாழ்க்கையின் நோக்கத்தையும் பொருளையும் 3 வழிகளில் ஆராய்ந்ததாக கூறுகிறார். முதலாவது, ஐஸ்வர்யத்தின் மூலம் தன் வாழ்வின் நோக்கத்தையும் பொருளையும் அடைந்துவிட முயற்சித்தார். சாலமோன் செல்வத்தை சேர்ப்பதில் தன் வாழ்வின் பெரும்பங்கை செலவழித்தார். சாலமோனைப் போல் செல்வந்தனாக ஒருவரும் வாழ்ந்திருக்க முடியாது. ஆனால் சாலமோன் இஸ்ரவேல் வாலிபர்களை பார்த்து, என் மரணத்திற்கு பின் என் ஐஸ்வர்யத்திற்கும் செல்வத்திற்கும் என்ன சம்பவிக்கும் என்று யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன் என்று கூறுகிறார். சாலமோன் ஒரு நாள் தெருவிலே நடந்து போகிற ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்று சிந்திக்க ஆரம்பித்தார். நான் மரிக்கப் போகிறேன், எனக்கு என்ன சம்பவிக்கும்? யார் என் செல்வத்தை உபயோகப்படுத்தப் போகிறார்கள் என்ற எண்ணம் அவர் மனதில் உதித்தது. ஒருவேளை இவனைப் போல ஒரு புத்தியீன வாலிபன் என் செல்வத்திற்கு அதிபதி ஆவானோ என்று சிந்திக்க ஆரம்பித்தார். சாலமோனின் மகனும் புத்தியீனமானவனாக காணப்பட்டான். ஆகவே சாலமோன் தன் மகனை குறித்தே இவ்வாறு எண்ணியிருக்கலாம். சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ, அதை யார் அறிவார்? ஆனாலும் நான் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இவ்வாறு என் செல்வம் அனைத்தையும் ஒரு மூடனுக்கு விட்டுச் செல்வது என் மனதுக்கு சஞ்சலமாய் காணப்படுகிறது என்று கூறுகிறார். சாலமோன் மிகவும் செல்வந்தனாக மாறிய பின் மரணத்தோடு தன் செல்வத்தை ஒப்பிட்டு பார்த்து, செல்வம் ஒருவன் வாழ்க்கையின் நோக்கமாகவும் பொருளாகவும் இருக்க முடியாது என்ற முடிவிற்கு வருகிறார். செல்வத்தை காட்டிலும் முக்கியமான வேறொன்று வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். இவ்வாறு செல்வம் வாழ்க்கையின் நோக்கமாகவும் பொருளாகவும் இருக்க முடியாது என்ற முடிவிற்கு வந்த சாலமோன் தன் கவனத்தை ஞானத்திற்கு நேராக திருப்புகிறார். மீண்டும் சாலமோன், நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானமடைந்து தேறினேன் என்று கூறுகிறார். இருந்தபோதிலும் செல்வத்தில் தன் வாழ்க்கையின் நோக்கத்தையும்
பொருளையும் கண்டுபிடிக்க முடியாத சாலமோன் ஞானத்தினாலும் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை. சாலமோன் செல்வத்தினால் தன் வாழ்வின் நோக்கத்தையும் பொருளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் மரிக்கும்போது செல்வம் தன்னோடு கூட வராது என்று உணர்கிறார். அவர் ஞானத்தினாலும் தன் வாழ்க்கையின் நோக்கத்தையும் பொருளையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் ஞானமும் சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. ஒருவேளை நாம் பிரபல ஞானிகளின் படத்தை பார்த்தால் அவர்கள் முகம் பிரகாசமாக சந்தோஷமாக காணப்படுவதில்லை. அவர்கள் முகம் இருளாகவும் சோர்வாகவும் ஒருவேளை பயமுறுத்துவதாகவும் கூட காணப்படும். ஆகவே தான் சாலமோன் அதிக ஞானம் அதிக கவலையை உண்டு பண்ணும் என்று கூறுகிறார். ஒரு முறை ஒரு இராணுவ உயர் அதிகாரி மிகவும் கவலையுடன் காணப்பட்டார். அவர் அணு ஆயுதங்களை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அறிந்திருந்தார். அவர் கூறியது என்னவென்றால், சந்தோஷம் என்பது அறிவினால் வருவதல்ல என்று கூறினார். சாலமோனும் இந்த முடிவிற்கே வந்து சேர்கிறார். அறிவு என்பது ஞானம் அல்ல, அறிவை பயன்படுத்துவதில்தான் ஞானம் உள்ளது. ஆகவே தான் சாலமோனும் வாழ்க்கையின் நோக்கமும் பொருளும் ஞானத்திலும் அல்ல என்ற முடிவிற்கு வருகிறார். சாலமோன் ஞானம் கவலையையும் அறிவு துக்கத்தையும் வருவிக்கும் என்று கூறுகிறார். கவனியுங்கள், பிரசங்கி 1:17 ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது என்று கண்டேன் என்று கூறுகிறார். மூன்றாவதாக சாலமோன் தன் வாழ்க்கையை இன்பத்திற்கும் நகைப்பிற்கும் ஒப்பு கொடுக்கிறார். வாழ்க்கையின் நோக்கத்தையும் பொருளையும் இன்பத்திலும் நகைப்பிலும் தெரிந்து கொள்ளலாம் என முடிவு செய்கிறார். சாலமோன் இஸ்ரவேலின் வாலிபர்களை பார்த்து, நான் எல்லாரை பார்க்கிலும் பெரிய ஐஸ்வர்யவனாக வாழ்ந்தேன், செல்வ செழிப்பில் வாழும் மற்ற ஜனங்களையும் கண்டேன். ஆனால் அவர்கள் தங்கள் செல்வத்தை எவ்வாறு செலவிட வேண்டும் என்று அறியாதிருந்தார்கள். அப்போது நான் இந்த செல்வம் என்னிடம் இருந்தால் எப்படி வாழ்வேன் என்று யோசித்து பார்த்தேன். நான் செல்வந்தர்களை பார்த்து பரிதாபப்பட்டேன். ஏனெனில் அந்த பணமும் என்னிடம் இருந்தால் நான் மிகவும் பெரியவனாக காணப்படுவேன். ஏனெனில் அவர்கள் இன்பத்தை அனுபவிக்க தெரியாதிருந்தனர் என்று கூறுகிறார். மேலும் சாலமோன், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நாம் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளிலெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இவ்வாறு சாலமோன் தன் மாமிச இச்சையிலும் சந்தோஷத்திலும் மனமகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அவருக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. அது என்னவென்றால், நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் கேட்கிறார். ஒருவேளை சாலமோன் இன்பத்திலும் நகைப்பிலும் நாட்களை கழித்தாலும் அவர் உள்மனது சஞ்சலப்பட்டது. ஆகையினால் சாலமோன் பூமியில் தன் வாழ்க்கையின் நோக்கத்தை இன்பத்தினாலும் நகைப்பினாலும் அடைய முடியாது என்ற முடிவிற்கு வருகிறார். வாழ்க்கையின் நோக்கத்தை செல்வத்தினாலும் ஞானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அடைய முடியாத சாலமோன் கடைசியாக வாலிபர்களுக்கு கூறுவது என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஏனெனில் ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று கூறுகிறார். தேவனுக்கு பயப்படு என்பது கர்த்தரை விசுவாசி என்றும், அவர் கற்பனைகளை கைக்கொள் என்பது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடு என்றும் பொருள். கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பவன் முழு மனிதனாக, கர்த்தர் விரும்பும் மனிதனாக மாறுகிறான். ஒருவன் கர்த்தர் விரும்பும் மனிதனாக மாறும்போதுதான் தன் வாழ்க்கையின் நோக்கத்தையும் பொருளையும் புரிந்து செயல்படுகிறான். இரண்டாவதாக சாலமோன் நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். பிரசங்கி புத்தகத்தில் சாலமோன் அநேக அநீதியான விஷயங்களை குறித்து பேசுகிறார். ஆனால் அவைகள் அனைத்தும் ஒரு நாள் தேவனால் நியாயம் தீர்க்கப்படும் என்று உறுதியாக கூறுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சாலமோன் பல அரிய காரியங்களையும் இந்த புத்தகத்தில் பேசுகிறார். சாலமோன் சந்தேகங்களையும் கேள்விகளையும் தொடர்ந்து எழுப்புவதையும் கர்த்தரின் வெளிப்படுத்துதல் இல்லாமல் அறைகூவல் விடுப்பதையும் நாம் காணலாம். ஆகவே தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட பிரசங்கி புத்தகத்தை தங்கள் விருப்பத்திற்குரிய புத்தகமாக கருதுகின்றனர்.
சிலர் இந்த புத்தகம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களால் எழுதப்பட்டது என்று நம்புகின்றனர். ஏனெனில் இதில் சாலமோனின் சொந்த அபிப்பிராயங்களும் சந்தேகங்களும் கர்த்தரை பற்றிய உண்மைகளும் கலந்து காணப்படுகிறது. இந்த புத்தகத்தின் ஒரு பகுதி யோபு புத்தகத்தில் காணப்படும் எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் ஆகியோரின் பேச்சு போலவே காணப்படுகிறது. இவர்கள் பேசி முடித்த பின் கர்த்தர் இவர்கள் கூறியவை சில சரியல்ல என்று கூறுகிறார். ஆனாலும் அந்த பேச்சுக்கள் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது. அதுபோலவே சாத்தான் உண்மைக்கு புறம்பான காரியத்தை கூறுவதையும் அவைகள் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளதையும் நாம் வாசிக்கிறோம். சாலமோனும் தன்னுடைய எதிலும் குறை காணும் போக்கினால் சில உண்மைக்கு புறம்பான விஷயங்களையும் தேவனால் ஏவப்பட்டு வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களையும் எழுதியுள்ளார். குறிப்பாக கடைசி அதிகாரத்திலே வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதை மிக அழகாக தெளிவாக எழுதியுள்ளார். இவைகளை நாம் புரிந்து கொண்டு ஞானி கூறும் நல்ல அறிவுரைகளை நமதாக்கிக் கொள்வோம். அன்பானவர்களே, சாலமோன் ஞானி இஸ்ரவேல் ராஜாக்களிலே மிகவும் சிறந்த செல்வந்தராக வாழ்ந்தவர். அவர் நாட்களில் இஸ்ரவேல் தேசம் புகழின் உச்சிக்கு சென்றது. இதற்கு காரணம் அவரது ஞானமும் செல்வமும். அவரைப் போல எந்த அரசனும் வாழ்ந்திருக்கவில்லை. நாம் கற்றுக்கொண்டபடி அவர் செல்வத்தினால் வாழ்க்கையின் நோக்கத்தையும் பொருளையும் கண்டுகொள்ள விரும்பினார். ஆனால் கடைசியில் மன வருத்தத்தையே கொடுத்தது. பின்னர் ஞானத்தை தேடி அறிந்து கொண்டார். ஞானத்தின் மூலமாகவும் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஞானம் அவருக்கு தன் நிறைவை கொடுக்கவில்லை. கடைசியாக உலக ஆசாபாசங்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இதுவும் முழுமையான நிறைவை கொடுக்கவில்லை. இவ்வாறு எல்லா முயற்சிகளிலும் தோல்வியை தழுவிய ஞானி தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்வதே சிறந்த வழி என்ற முடிவிற்கு வருகிறார். ஆகவே தான் இஸ்ரவேல் இளைய தலைமுறையினருக்கு உபதேசமாக பிரசங்கி புத்தகத்தை எழுதுகிறார். இந்த புத்தகத்தை தமது வாழ்நாளின் இறுதி பகுதியில் எழுதினார். ஆகவே தான் பிரசங்கி புத்தகத்தை சாலமோனின் கடைசி கால பாடல் என்று அழைக்கிறோம். தொடர்ந்து பிரசங்கி புத்தகத்தின் சில முக்கியமான பகுதிகளை ஆராய்வோம். பிரசங்கி 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் மிகவும் அழகான வாக்கியமாகும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இந்த பகுதி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. 1ஆம் சங்கீதத்தில் கூறப்பட்டுள்ள தன் காலத்தில் தன் கனியை தந்து என்ற வாக்கியமும் கர்த்தர் தமக்கு சித்தமான வேளையில் மனிதனின் வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்பதை காட்டுகிறது. கவனியுங்கள், 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். சாலமோன் குறை காண்பவராகவும் காணப்படுகிறார். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படியிருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. சாலமோன் குறை காண்பவராக காணப்பட்டாலும் அவர் மிகவும் கருத்துடன் கவனிக்கிறார். சாலமோன் இங்கு பிள்ளைகள் வளர்ந்து தங்களை விட்டு பிரிந்து சென்ற நிலையிலும் 18 முதல் 20 மணி நேரம் வரை பணம் சம்பாதிப்பதிலே குறியாக இருக்கும் மனிதனை குறித்து இவ்வாறு கூறுகிறார். அவனுக்கோ அவனது குடும்பத்திற்கோ அதிக பணம் தேவையில்லை. ஆனாலும் அவன் மிகவும் கடினமாக உழைத்து சம்பாதிக்கிறான். அவன் குடும்பத்தினர் தங்கள் வருமானத்தில் வாழ்ந்து வருகின்றனர். இவன் தனியாக வாழ்ந்து வருகிறான். இருந்தபோதிலும் இவன் குடும்பத்தினர் வறுமையாலும் பசியாலும் வாடுவதைப் போல் இவன் கடினமாக உழைக்கிறான்.
இவனை நரம்பு கோளாறு வியாதியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடலாம். நரம்பு கோளாறு வியாதியுள்ளவன் பயத்திற்கு தகுந்த காரணம் ஒன்றுமில்லை. ஆனாலும் அவன் பயப்படுகிறான். அதுபோலவே இவனும் தகுந்த காரணம் ஒன்றுமில்லாமல் உழைக்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே தேவன் மனிதனிடம், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது அவன், நான் பயந்து ஒளித்து கொண்டேன் என்று கூறுகிறான். ஆதாவின் பதில் மனித குணத்தை தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. மனிதர்கள் பல விதங்களில் ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதிகமாக சாப்பிடுகின்றனர், அதிகமாக உறங்குகின்றனர், அதிகமாக உழைக்கின்றனர். அதிகமாக உழைப்பதும் ஒரு வகையில் ஒளிந்து கொள்ளுதலே. அதைத்தான் சாலமோன் இந்த பகுதியில் கூறுகிறார். 4வது அதிகாரத்தில் சாலமோன் திருமணத்தை குறித்து பேசுகிறதையும் கவனிப்போம். ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையில்லையே. 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும். ஒண்டியாயிருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்ற உருவகத்தின் மூலம் சாலமோன் திருமணத்தை குறிப்பிடுகிறார். பொதுவாக 3 நூல்களால் திரிக்கப்பட்டிருக்கும் கயிறு பலமாக இருக்கும். கர்த்தர் மனிதனை திருமண உறவின் மூலம் மிருகங்களைக் காட்டிலும் சிறந்தவனாக கருதுகிறார். மிருகங்களும் உறவு கொள்கின்றன. அவை மனதாலும் ஆவியாலும் ஒன்றிணைவதில்லை. ஆனால் கர்த்தர் மனிதனை திருமண உறவின் மூலம் ஒரே ஆவியுள்ளவர்களாக மாற்றுகிறார். இந்த முப்புரி நூலில் முதலிடம் வகிப்பது ஆவியே. 2வதாக அவர்கள் ஒரே மனதையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதனால் அவர்களுக்குள் உள்ள தொடர்பு உறுதிப்படுகிறது. 3வதாக மனமும் ஆவியும் இணைந்து மனிதனின் மாமிச உறவை பலப்படுத்தும் விதமாக மனிதனை படைத்துள்ளார். மனிதனின் திருமண உறவு ஆவி, அறிவு, உடல் சார்ந்த குணங்களை அடக்கியுள்ளது. ஆகவே ஒருவேளை சுகவினத்தாலோ முதிர் வயதினாலோ உடல் சார்ந்த நிலை பாதிக்கப்படும் போது ஆவி மற்றும் அறிவு சார்ந்த குணங்கள் அவர்கள் உறவை பலப்படுத்துகிறது. 7வது அதிகாரத்தில் சாலமோன் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்திலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும். மூடரின் இதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் சாலமோன் எல்லா போதகர்களும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கூறுகிறார். சபையார் அனைவரின் கவனமும் போதகரை நோக்கி இருக்கும் ஒரே நேரம் துக்க வீட்டில்தான். துக்க வீட்டில் சபையாரின் மதிப்பீடு தேவனை பற்றியதாகவே இருக்கும். துக்க வீட்டில் இருக்கும்போதுதான் மக்கள் நிலையான வாழ்வை பற்றி சிந்திக்கின்றனர். அங்குதான் மக்கள் நிலையான வாழ்க்கையின் உண்மை நிலை குறித்து சிந்திக்கவும் நிலையான வாழ்வு மனித வாழ்க்கையின் முக்கிய அம்சம் என்ற முடிவிற்கும் வருகின்றனர். மக்கள் இவ்வாறு சிந்திப்பதற்கான காரணம் அநேகர் இறந்து போனவரோடு தங்களையும் ஐக்கியப்படுத்திக் கொள்வதுதான். ஒரு நாள் நாமும் மரிக்கப் போகிறோம். எப்போது, எங்கு, எப்படி என்பதுதான் வித்தியாசப்படும். ஆனால் நாம் மரிக்கப் போவது உறுதி. இதுதான் இவர்களை இறந்தவர்களோடு ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது. கர்த்தர் நமது மதிப்பீடு அவர் காட்டும் மதிப்பீடுகளோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தான் கர்த்தர் சாலமோன் மூலமாக விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று கூறுகிறார். துக்க வீடு நம் ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்துகிறது. விருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை உதாசீனப்படுத்துகிறது. எனவே தான் ஞானிகள் மரணத்தை குறித்து அதிகம் சிந்திக்கின்றனர்.
ஞானிகள் மரணத்தை விரும்புவதால் அவர்கள் நோய் உள்ளவர்கள் என்றோ நோயினால் மறிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களோ அல்ல. ஞானிகள் துக்க வீட்டில் இருக்கும்போது தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை சீர்தூக்கி பார்த்து மரணம் நமக்கு நேரிட்டாலும் நித்திய வாழ்வை அடைவோம் என்ற முடிவிற்கு வருகின்றனர். 10வது வசனத்தில் சாலமோன் இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே என்று நமக்கு அறிவுரை கூறுகிறார். நாம் பழைய துயர சம்பவங்களை தாங்கிக் கொள்ள சக்தியற்றவர்கள் என்பதை இவ்வாறு கூறுகிறார். பொதுவாக நாம் இறந்து போன நமது உறவினர்களை குறித்து சிந்திக்கும் போது அவர்கள் நல்ல காரியங்களையும் மகிழ்ச்சி தரும் விஷயங்களையும் சிந்திக்கிறோம். நாம் அவர்கள் தவறுகளை நினைத்து பார்ப்பதில்லை. நமது வாழ்க்கையிலும் அவ்வாறே மகிழ்ச்சி தரும் பழைய சம்பவங்களை நினைத்து சந்தோஷப்படுகிறோம். ஒருவேளை நாம் உண்மையாக பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்தால் அனைத்தும் மகிழ்ச்சி தரும் நினைவுகளாக இருக்காது. நாம் வருத்தம் தரும் விஷயங்களை நினைவு கூற தயாராக இல்லை. ஆகவே தான் சாலமோன் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே என்று கூறுகிறார். 16வது வசனத்தில் சாலமோன் மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியுமாக்காதே என்று கூறுகிறார். இது பரிசேய வாழ்வை குறிக்கிறது. சாலமோன் பரிசேயனாக மாறிவிடாதே என்று எச்சரிக்கிறார். நாம் நீதிமான் என்று எண்ணும்போது மற்றவர்களை குறைத்து மதிப்பிட ஆரம்பிக்கிறோம். சாலமோன் இந்த ஆயக்காரனைப் போல் இராததினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன் என்று கூறிய பரிசேயனைப் போல் நாமும் இருக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார். ஏனெனில் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. 9வது அதிகாரத்தில் சாலமோன் தன் ஞானத்தினால் பட்டணத்தை விடுவித்த ஒரு ஞானியை குறித்து பேசுகிறார். 14வது 15வது வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினார். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. சாலமோன் இதனை அநீதி என்று கருதுகிறார். ஏனெனில் இந்த மனிதனுக்கு உபகாரம் செய்யப்படவில்லை. ஒருவரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. இதில் நமக்கு அருளப்படும் அறிவுரை என்னவென்றால், செய்த வேலைக்கு உபகாரம் கிடைப்பதிலும் ஒரு வேலையை செவ்வனே செய்து முடித்தலே உத்தமம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்ற அழகான வாக்கியத்தை நாம் பிரசங்கி புத்தகத்தின் கடைசி அதிகாரத்தில் படிக்கிறோம். இதுதான் சாலமோன் வாலிபர்களுக்கு கூறும் முக்கிய செய்தியாகும். வாலிபனாக இருப்பது அதிசயம். ஆகவே வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. ஆனாலும் உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று கூறுகிறார். இதற்கு பின்பு கவிதை போன்ற ஒரு பகுதியை 3ஆம் 4ஆம் வசனங்களில் காண்கிறோம். இந்த பகுதியில் சாலமோன் பலனற்று போகும் முதிர் வயதை அழகாக சித்தரிக்கிறார். இங்கு தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடுவதற்கு முன்னும் என்பது முதிர் வயதானவரின் கைகளையும், பலசாலிகள் கூனிப்போய் என்பது கால்களையும், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து என்பது பற்களையும், பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் என்பது கண்களையும், தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு என்பது காதுகளையும், வாதுமை மரம் பூ பூத்து என்பது நரைமுடியையும் குறிக்கிறது. இவ்வாறு வாலிபர்களுக்கு போதிக்கும் சாலமோன் இந்த நேரத்தில் மிகவும் வயதானவராக காணப்பட்டார். இவை அனைத்தும் அவர் அனுபவத்தின் வாயிலாக எழுதப்பட்டவையாகும். அவர் மரணத்தை பற்றி கூறும்போது உணர்ச்சிகள் பொங்க அவர் கூறுவதை கவனிப்போம். வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, பொற்கிண்ணி நசுங்கி, ஊற்றின் அருகே சால் உடைந்து, துறவண்டையில் உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. எவ்வளவு அழகான செய்தியை இஸ்ரவேல் வாலிபர்களுக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, நாம் சற்று சாலமோனை நம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். இவர் மிக பெரிய ஐஸ்வர்யவான் மற்றும் ஞானி. இவரைப் போன்று வேறு எவரும் வாழ்ந்ததில்லை. இவரைப் போல் வாழ்க்கையில் சந்தோஷத்தை எவரும் அனுபவித்ததில்லை. தன் அனுபவத்தின் மூலமாக
மற்றவர்களுக்கு அவர் எவ்வளவு அழகாக போதிக்கிறார். அனுபவம் என்பது ஒரு சிறந்த ஆசிரியர் என்று கூறலாம். இவர் கூறுவது என்ன? நான் வாழ்க்கையின் நோக்கத்தையும் பொருளையும் செல்வம், ஞானம் மற்றும் இன்பத்தினால் அடைந்து விடலாம் என்று முயற்சித்தேன். அவை அனைத்தும் வாழ்க்கையின் நோக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்வதே வாழ்க்கையின் நோக்கமாகும் என்று கூறுகிறார். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.